வணக்கம் அக்கா. வணக்கம் வணக்கம் சொல்லியிருக்கீங்க. வணக்கம் அக்கா. அக்கா என்ன ஆச்சு? என்ன சாப்பாடு? வணக்கம் அக்கா சொல்லியிருக்கீங்க. நம்ம மேடம் என்ன? அதாவது ரசம் சாதம்ப்பா. ரசம் மாதிரியே இருக்கு பாருங்க. அப்படியே பார்க்க நேச்சுரலா இது ஒண்ணுமே பண்ண வேண்டாம். அப்படியே சாதம் வடிச்சா கூட இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு எல்லாமே. இதில் வந்து இந்த மாதிரி குக்கரில் வச்சுருக்கனால அரிசி மட்டும் போடணும். நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கு. முறைப்பொடி வந்தோன்னா நம்ம வந்து அரிசியும் பருப்பும் ஊற வச்சுருக்கோம். அரிசி சிறுபருப்பு கொஞ்சம், அப்புறம் பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு கொஞ்சம். இருக்கு பாருங்க. அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து நல்லா ஊற வச்சு கழுவி வச்சுருக்கேன். இதை வந்து இதோட சேர்த்து நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சோம்னாலும் சாப்பாடு வந்து செமையாக கம்மகம்மன்னு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரச சாதம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம பிணைஞ்சி ரசம் வந்து கொஞ்சம் கொலைய பிணைஞ்சி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது இந்த மாதிரி குக்கரில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். நான் ஒரு வாட்டி கூட அதிகமாக ட்ரை பண்ணது கிடையாது. இது இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைமே சமைக்கிறேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. குக்கரில் எல்லாம் தனியாகவே வேக வச்சு ரசம்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அள்ளி அள்ளி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நம்ம குக்கரில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறேன். இப்போ தான் முறை கூடி வருது. இப்போ வந்து நம்ம இந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம். போட்டு வந்து விசில் வர ஆரம்பிச்சு. நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். ரசம் சாதம் இன்னைக்கு செஞ்சாச்சு. அப்புறம் நாளைக்கு என்ன செஞ்சு அப்பாட்ட போயிட்டானா? அவ்வளோதான். அடுப்பை வந்து நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு மூடிட வேண்டியதான். கூப்பிடுறாங்க. யார கொடுத்தாங்க? என்ன கொடுத்தாங்க? ரச சாதம் ரெடி ஆகி முடிச்சிருச்சு. குக்கர் வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் தான். 2-3 விசில், ஒரு 4 விசில் வைங்க. ரொம்ப கொலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரச சாதம். 3-4 விசில் வச்சுட்டு அதுக்கெல்லாம் சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்ன தொட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மட்டும் வறுக்க போகிறேன். வேறு ஒன்றும் செய்யலை. அப்பளம் அதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இல்லை அதுக்கு காம்பினேஷனாக ஒத்து போகாது. அதனால் அந்த உருளைக்கிழங்கு ஒரு 2-3 உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அதை வந்து வறுத்துட்டா வேலை முடிஞ்சிச்சு. யாருமே லைக் அதிகமாக போட மாட்டேங்கிறீங்க. லைக் மட்டும் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல, லைவ் வந்து 2-3 நாளாவே அதிகமாக போக மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, என்ன ரீசனுங்கிறதா தெரியல. இதெல்லாம் நல்லா லைவ் வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருந்துச்சு. 2-3 நாள் தான் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக ஒரு 1000 பேர் 500 பேர் அப்படி வந்துட்டு இருந்தாங்க லைவில். இப்போ என்னன்னே தெரியல, 2-3 நாளாவே அதிகமாக வரமாட்டேங்கிறாங்க. இடையில 2 நாள் லைவ் போடாமல் விட்டதுனாலயா என்னன்னு தெரியல.